டெலிவரி முடிச்சு பேபி பார்க்க வரும்போது ரஸ்க் பன்னு வாங்கிட்டு வரதுக்கு பதிலாக இந்த மாதிரி மாம் அண்ட் பேபி கேர் ப்ராடக்ட்ஸை கிஃப்ட் பண்ணா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ தட் அவங்க ஒன்னொன்னும் தேடி அலைய வேண்டிய அவசியம் இருக்காது. இதுல மாம் அண்ட் பேபி ரெண்டு பேருக்குமே கண்டிப்பா தேவைப்படுற எல்லா ப்ராடக்ட்ஸுமே இருக்கு. டெலிவரிக்கு அப்புறம் டைஜஷன் இஷ்யூ அண்ட் கான்ஸ்டிபேஷன் இருக்கும், ஸ்டமக்குமே உப்பிட்டு இருக்கும். இது சரி பண்றதுக்கு பிரசவ சூரணமை 5 கிராம் வாட்டர்ல மிக்ஸ் பண்ணி டெய்லியும் கன்சியூம் பண்ணலாம். இப்படி பண்றது மூலியமா உங்களுக்கு டைஜஷன் இஷ்யூ சால்வ் ஆகி ஸ்டமக்குமே ஃபிளாட் ஆகும். பேபி பாத் பவுடர் பண்றதுக்கும் டைமே இருக்காது அண்ட் இன்கிரீடியன்ஸ் என்ன யூஸ் பண்ணணும்னு கன்ஃபியூசிங்கா இருக்கும். இந்த பேபி பாத் பவுடர்ல பேபி ஸ்கின்னுக்கு தேவையான எல்லா நேச்சுரல் இன்கிரீடியன்ஸுமே ஆட் பண்ணிருக்கு. ஏன் பாப்பாக்கு இந்த பேபி பாத் பவுடர் தான் யூஸ் பண்றேன். பேபி ஸ்கின்ல எந்த ஒரு இரிட்டேஷனும் இல்ல, ஸ்கின்னும் ரொம்ப சாஃப்டா இருக்கு. நியூபார்ன் பேபிக்கு ஃபர்ஸ்ட் 3 months கண்டிப்பா இந்த வேங்கை பால் பொட்டு தான் வைக்கணும். இது திருஷ்டிப்படாம இருக்கும். பேபி பால் குடிச்சதுக்கு அப்புறம் கதக்காம இருக்கிறதுக்கு இந்த பால் பாசையும், அஜீர்ணமாகாம இருக்கிறதுக்கு வசம்பு கயிறும், கந்திருஷ்டிப்படாம இருக்கிறதுக்கு இந்த கருப்பு வளையலும், காலுக்கு ஐம்பொன் தண்டையும், இடுப்புக்கு அரண்யான் கயிறுன்னு எல்லா ப்ராடக்ட்ஸுமே இந்த பார்ன் பேபி கிட்ல இருக்கு. இது நான் வீர் ஹெர்ப்ஸ்ன்ற இன்ஸ்டா பேஜ்ல இருந்து தான் வாங்கியிருந்தேன். உங்களுக்கு செப்பரேட்டா வேணும்னாலும் வாங்கிக்கலாம். காம்போவும் அவைலபிள் இருக்கு. நீங்க இதை பை பண்ண நினைச்சீங்கன்னா பேபி கிட்னு கமெண்ட் பண்ணுங்க, நானே உங்களுக்கு டிஎம் பண்ணிடுறேன்.